வெல்கம் டு டிஎன் டு ஏபி சமையல். இந்த சேனல்ல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா வரைக்கும் உள்ள அனைத்து தென்னிந்திய உணவு வகைகளும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, எறா ஃப்ரை. இது வந்து என்னோட சண்டே ஸ்பெஷல். ரொம்ப ஈஸியான முறையில எவ்வளோ சீக்கிரமா நம்ம பண்ண முடியுமோன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து 1/2 கிலோ மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி, உப்பு, மஞ்சள், காரம்லாம் போட்டுட்டு நான் முந்தின நாள் நைட்டே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில. இது வந்து எறா ஒரு 1/2 கேஜி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மீன் குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் மற்றும் வந்து கொத்தமல்லி அதெல்லாம். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. அந்த புளியை வந்து நம்ம வந்து ஊற வச்சுப்போம். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் பாதி உப்பு போட்டால் போதும், வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து மீன் குழம்புலேயே வந்து ரொம்ப நேரம் வேகிறனால வெங்காயம் நீங்கள் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. இப்போ மூடி வச்சுக்கோங்க. மீன்வாயில் நான் என்ன பண்ணேன், எறா ஃப்ரை. இது சிம்பிள் ஃப்ரை தான். எண்ணெய் ஊற்றி பட்டை, அப்புறமா பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கேஜிக்கு 1.5 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நான் வந்து எறாவை வந்து ஏற்கனவே முந்தின நாள் நைட்டே வந்து க்ளீன் பண்ணி உப்பு, காரம், மஞ்சள் எல்லாம் போட்டுட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த எறா வந்து டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தனியாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து மீன் குழம்புக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளியே சேர்த்துட்டேன் இதில். நல்லா தண்ணி ஊற்றி கொதி வந்துட்டோம்னா நான் மாங்காய் கொஞ்சம் ஒரு அரை மாங்காய் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். மீன்வாயில் நம்ம வந்து எறாமையும் பார்த்துடலாம். இப்போ எறா நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஏன்னா எறா வந்து சில நேரம் ஒழுங்காக வேகாது. நான் எப்போவுமே தண்ணி ஊற்றி ஃபுல் பாயில் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா சின்ன பசங்களுக்கு கொடுக்குறனால. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். நான் மீனில் வந்து தலையும் வாலும் தான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து சென்டரை வந்து நான் வறுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம்லேருந்து 8 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இது வந்து நல்லா வந்து தண்ணிலாம் வற்றுற அளவு நல்லா வந்து இதை வேக விடணும். நீங்கள் எறாவை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பாயில் ஆகும். அடிக்கடி கொஞ்சம் கிண்டியே கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்ச நேரம் வச்சா போதும் இன்னும். ஏன்னா ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா மீன் வந்து அந்த சதையெல்லாம் வந்து வெளியே வந்துடும். மீன் குழம்பே கெட்டு போயிடும். நல்லா இருக்காது டேஸ்ட்டு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எப்பவுமே பிச்சு போட்டால் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா அடி பிடிக்காமல் நல்லா நீங்கள் வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு எறா ஃப்ரையும். அவ்வளோதான், மீன் குழம்பு சூப்பரான ரொம்ப ஈஸியான டேஸ்டியான மீன் குழம்பு எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் சாப்பிடாதனால இது வந்து சுரக்காய் குழம்பு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஸோ முட்டை ஆம்லேட்டு, மீன் குழம்பு, எறா ஃப்ரை. நான் எறா ஃப்ரை பண்ணிவிட்டு வச்ச உடனே என் பசங்க பாதி காலி பண்ணிட்டாங்க. மீன் ஃப்ரை. இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா என்னோடய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.